இவ்வளவு கேள்வி கேட்ட அந்த நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செஞ்சீங்க கேட்டாரா நீதிபதி? கேட்டிருக்கணும்ல. ஏப்பா 41 பேருக்கும் ஒரே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கானே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேட்டிங்களா நீதிபதி? மிஸ்டர் நீதிபதி கேட்டிங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேளுங்க. ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து பண்ணீங்க கேளுங்க. செத்தவங்க உடலையெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களிடம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. கேட்கலையே. சரி, செத்தவங்க உடலை கொடுத்தாங்கல்ல, அவங்கள எரிச்சாங்களா புதைச்சாங்களா? எரிக்க சொல்லி காவல்துறை மிரட்டினாங்களா இல்லை அரசியல்வாதிகளின் உந்துதலின் பேரில் காவல்துறை மிரட்டினாங்களா கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட மாடல் எனக்கு நிறைய தெரியும். என்ன பண்ணுவான், இவன் கொலைக்கு காரணமாக இருந்தான்னு வைங்க, அந்த பணத்தை வந்து எரிக்க விட புதைக்க விட மாட்டான். நான் கண்ணால் பார்த்தேன். எரிக்க விட மாட்டான். நான் காவல்துறையில் இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்போ இதுதான் உங்கள் திராவிட மாடல் பண்ணுற இதெல்லாம் விடலாம். அப்போ இதில் எரித்தார்களா புதைச்சாங்களா நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். நீதிபதி கேட்க வேண்டியதானே, ஏன் எரிச்சிங்களா புதைச்சிங்களா? இவங்க சம்மந்தப்பட்டவர்கிட்ட எப்போ கொடுத்தீங்க? ஏன் அவ்வளோ அவசரமாக ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? என்ன பூட்டு பூரான் அவங்கெல்லாம் பாடியை கேட்டாங்களாம், உடனே கொடுத்துட்டாங்களாம். மற்றதுலாம் பாடியை கேட்டால் கொடுத்துருவீங்களா? 2 நாள் கழிச்சு வருது போஸ்ட்மார்ட்டம். அதனால் கேட்க வேண்டிய கேள்விகளை நீதியரசர் கேட்கவில்லை.